ஜிகிருதண்டா படத்தில் அசால்ட் சேதுவோட கேரக்டர் எப்படி தன்னை பார்த்து கைத்தட்டி ரசிக்கிற ஆடியன்ஸை பார்த்ததும் இதுதான்டா நம்மளோட பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஓவர் ஆகுமோ, அதே மாதிரி ஒரு சின்ன பையன் அவங்க ஸ்கூல் டிராமால ஆக்ட் பண்ணி முடிச்சதும் அங்கிருந்து வர்ற கைத்தட்டல் சத்தத்தை கேட்டு நம்மளோட பேஷன் ஆக்டிங் தான் சொல்லிட்டு அப்பவே முடிவு பண்றாரு. அந்த சின்ன பையன் தான் MS பாஸ்கர் சார். நான் அன்னைக்கு அப்படியே அண்ணந்து பார்த்ததுதான். அவங்க மட்டும் அன்னைக்கு என்ன அடிமையாக்கல. அந்த சத்தம், அந்த விசில், ஜனங்க சந்தோஷம். ஆரம்பத்துல டப்பிங் ஆர்டிஸ்டா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த இவரு அடுத்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு நல்ல நல்ல கேரக்டர்லாம் நடிச்சு அஸ்திருப்பாரு. குறிப்பா எங்கலனால வர காமெடி சீனா இருக்கட்டும், எட்டு தோட்டாக்கல்ல வர சீரியஸ் டைலாகா இருக்கட்டும், தம்பிக்கோட்டையில வர ஸ்டாஃப் கேரக்டரா இருக்கட்டும். நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க, நீங்க நாங்க பீச்சாரமா இருக்கிறவங்க. செருப்பை கட்டி வச்சு உள்ள வாங்கன்றாரு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? டென்ஷனா இருக்கு, பீடி இருக்கா? இது போல நிறைய சின்ன சின்ன ரோல்ல வந்தாலும் அவரோட 100% ஆக்டிங்கை கொடுத்து நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிருப்பாரு. இங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறதோ அவார்ட்ஸ் வாங்குறதோ அது மட்டும் தான் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கிடையாது. நான் சின்ன வயசுல ஆசைப்பட்ட ட்ரீமை அச்சீவ் பண்ணி அதிலே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அச்சீவர் தான். அந்த வகையில MS பாஸ்கர் சாரும் மிகப்பெரிய அச்சீவர் தான். ஸ்டே கனெக்டட் அண்ட் பி பாசிட்டிவ் வித் மேடி. அந்த தியேட்டருக்கு எல்லாரும் வரணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், ஒவ்வொன்று சந்தோஷப்படணும், அந்த சத்தத்தையும் காதால கேட்கணும்னு மொத்தத்துல சினிமாவே என்ன அடிமையாக்கிடுச்சு தம்பி.